உதவாத நண்பர்கள். ஒரு அடர்ந்த காட்டில் முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் முயலுக்கு காட்டு நாய்களின் உரத்த குரைக்கும் சத்தம் கேட்டது. மிகவும் பயந்து போய் தன் நண்பர்களிடம் உதவி கேட்க முடிவு செய்தது. முதலில் வேகமாக தன் நண்பன் மானிடம் சென்றது. அன்புள்ள நண்பரே, சில காட்டு நாய்கள் என்னை துரத்துகின்றன. உன் கூர்மையான கொம்புகளால் அவற்றை விரட்ட முடியுமா என்று கேட்டது. மான், அது சரி, என்னால் முடியும். ஆனால் இப்போது நான் பிஸியாக இருக்கிறேன். நீ போய் கரடியின் உதவியே ஏன் கேட்கக்கூடாது என்றது. உடனே முயல் கரடியிடம் ஓடியது. என் அன்பான நண்பரே, நீ மிகவும் வலிமையானவன். தயவு செய்து எனக்கு உதவி செய். சில காட்டு நாய்கள் என்னை பின்தொடர்கின்றன. தயவு செய்து அவற்றை விரட்டு என்று கரடியிடம் கெஞ்சியது. அதற்கு கரடி, மன்னிக்கவும், நான் பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறேன். நான் உணவு தேட வேண்டும். குரங்கிடம் உதவி கேளு என்று பதிலளித்தது. முயல் குரங்கு, யானை, ஆடு மற்றும் அவனது மற்ற நண்பர்கள் அனைவரிடமும் சென்றது. ஆனால் யாரும் முயலுக்கு உதவ தயாராக இல்லை. தனக்கு உதவ யாரும் தயாராக இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்டது. தானே ஒரு வழியை யோசிக்க வேண்டும் என்று புரிந்தது. ஒரு புதரின் கீழ் ஒளிந்து கொண்டது. மிகவும் அமைதியாக இருந்தது. காட்டு நாய்கள் முயலை காணாமல் திரும்பி சென்றது. முயல் தனக்கு உதவாத நண்பர்களைச் சார்ந்து வாழாமல் தானே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டது. ஒழுக்கம், மற்றவர்களைச் சார்ந்து இருப்பதை விட உங்களை நம்பி இருப்பது நல்லது.